إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதொரு சபையில் எங்களுடைய ரப்பு ஒன்று கூட்டி இருக்கின்றான். இந்த நேரத்தில் எங்களுடைய ஏனைய வேலைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக செலவிட வந்திருக்கும் எங்கள் அனைவரது நல்ல நோக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த சபை முடிவில் எங்களுக்கு தர இருக்கின்ற அந்த மன்னிப்பையும் அல்லாஹ் எங்களுக்கு பூரணமாக தந்தருள்வானாக. மேலும் இந்த சபையில் சொல்லப்படுகின்ற மார்க்க விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு எங்களுடைய எல்லா காரியங்களையும் எங்களுடைய ரப்பு இலகுபடுத்தி தருவானாக. இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நல்ல குணத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் மனித புனிதன் என்பதற்கான ஒரு அடையாளம். அந்த குணம் எங்களிடத்தில் இருந்தால் மக்கள் எங்களை நேசிப்பார்கள். எங்களுடைய ரப்பு, எங்களை படைத்த இறைவன் எங்களை நேசிப்பான். இந்த உலகத்தில் எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான். இந்த உலகத்தில் எங்களுக்கு மரியாதையை தருவான், கௌரவத்தை தருவான். கௌரவம், மரியாதை போன்ற சிறப்பான அந்த பண்புகள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. மரியாதை என்பது எங்களிடமிருந்து வெளிப்பட்டு அதன் மூலம் மக்கள் எங்களுக்கு திருப்பி தரும் ஒரு இயல்பு. நாங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தாலும் மரியாதையை எங்களால் வாங்க முடியாது. எத்தனையோ வசதிக்காரர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு மனிதர்கள் மரியாதையை கொடுக்க மறுப்பார்கள். சில நேரம் எத்தனையோ படித்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு மக்கள் மரியாதையை கொடுக்க மாட்டார்கள். மரியாதை என்பது இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளாலும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பெரியதொரு சொத்து. அந்த சொத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவதற்கான முக்கிய ஒரு குணத்தை பற்றி, ஒரு பண்பை பற்றி நாங்கள் இந்த நாளில் இந்த இடத்தில் பேச இருக்கிறோம். என்ன பண்பு தெரியுமா? நம்பிக்கையோடு நடந்து கொள்ளுதல், அமானிதங்களை பேணுதல். இந்த அமானிதம்ங்கிறது பல வகையில எங்களுடைய வாழ்க்கையில் பல வகையில் பல ரூபத்தில் வரும். அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற விஷயங்களை பேணி பாதுகாத்தல், நம்பிக்கையோடு இருத்தல். அடுத்தது மனிதர்களுக்கு, ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நம்பிக்கையோடு இருந்து கொள்ளுதல். முதலாவது நாங்கள் அல்லாஹ்வோடு அவனுடைய நம்பிக்கையை, அவன் தந்த விஷயங்களை, பொறுப்பு தந்த விஷயங்களை நாங்கள் சரியாக செய்வதை பற்றி பார்ப்போம். அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, சூரத்துல் அஅராஃப் 172வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ. ஆதமுடைய முதுகிலிருந்து அவருடைய சந்ததிகளை அல்லாஹ் பரப்பிய போது ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டான். யாரிடத்தில்? எங்களிடத்தில். நாங்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள்.
எங்களிடத்தில் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். எப்போது? நேற்றா, ஒரு மாதத்திற்கு முன்னரா, ஒரு வருடத்திற்கு முன்னரா, 10 வருடங்களுக்கு முன்னரா? நாங்கள் யாரும் இந்த உலகில் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்து விட்டு அவருடைய சந்ததிகளை அவருடைய முதுகிலிருந்து அல்லாஹ் பரப்பி எடுத்து எங்களிடம் ஒரு வாக்கு எடுக்கின்றார். எல்லோரும் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றோம். என்ன வாக்கு தெரியுமா? வஅஷ்ஹதுஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பிரப்பிக்கும், அலஸ்து பிரப்பிக்கும். எல்லோரிடத்திலும் அல்லாஹ் கேட்டானாம், எங்கள் எல்லோரிடத்திலும் கேட்டானாம், நான் உங்களுடைய இரட்சகன் தானே, நீங்கள் அதற்கு சாட்சி பகர்கிறீர்களா, ஒப்புக்கொள்கிறீர்களா, வாக்கு தருகிறீர்களா என்று எங்களிடத்தில் வாக்களிப்பை எடுத்து விட்டார், வாக்கு எடுத்து விட்டார். நாங்கள் அதற்கு என்ன பதில் சொன்னோம் தெரியுமா? காலு பலா ஷஹிதுனா, ஆம் இறைவா, நீதான் எங்களுடைய இரட்சகன் என்று நாங்கள் எல்லோரும் வாக்கு கொடுத்து விட்டோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? இப்படி ஒரு சம்பவம் நடந்த ஞாபகம், நினைவு எங்களுக்கு யாருக்காவது இருக்கிறதா? இருக்காது. கடைசியில் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் போய் சில மனிதர்கள் சொல்லுவார்களாம், எங்களுக்கு அப்படி ஒன்று நடந்து தெரியாதியா அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. அப்படி சொல்லாமல் இருக்கிறதுக்காகவும் எங்களோட உம்மா வாப்பா, உம்மம்மா, உம்மப்பா, எங்களுடைய மூதாதையர்கள் இதை வணங்கினாங்க, நாங்களும் அதை வணங்கினோம். இப்படி செஞ்சாங்க, நாங்களும் அந்த பிழையை செஞ்சோம் என்று எங்களுடைய மூதாதையர்களை மாட்டிவிட்டு நாங்கள் தப்பக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு வருடத்திலும் சத்திய வாக்கு எடுத்து விட்டார். யாருக்கும் எங்களுக்கு ஞாபகம் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதத்தவர்களும் எல்லா மனிதர்களும் சத்தியம் செய்து விட்டுத்தான் இந்த உலகில் வாழ்கிறார்கள். ஆனால் ஞாபகம் இருக்காது. இப்படி ஒரு வாக்கு அல்லாஹ் எங்களிடம் எடுத்தான் என்று சூரத்துல் அஅராஃபில் அல்லாஹ் அழகான முறையில் சொல்லி காட்டினார். இப்படி அல்லாஹ்விட வாக்கு கொடுத்துட்டு வந்த நாம தொழாம இருக்கலாம், நோன்பு பிடிக்காம இருக்கலாம், அல்லாஹ்வை தவிர வேற வணக்கங்களை செய்யலாம், கபூர் வணங்கலாம், அவுலியாக்கள்கிட்ட போகலாம், ஏனைய இதர பாவங்களை செய்யலாம். அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களை பிடித்து விடுவான். எப்படி தெரியுமா? நீங்க எல்லாரும் வாக்கு தந்துட்டு மாறு செஞ்சீங்க. வாக்கு தராம இருந்தா நாம ஏதாவது ஒரு சாட்டு, ஒரு காரணம் சொல்லி தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. வாக்கு கொடுத்துட்டு வந்தா அது அல்லாஹ் பத்திரமாக பாதுகாத்து நாளை மறுமையில் பிடிப்பார். அப்ப முதல்ல அல்லாஹ்க்கும் எங்களுக்கும் இருக்கிற வாக்கு நாங்க என்ன செய்யணும்? உடன்படிக்கையை சரியான முறையில செய்யணும். அது ஒரு புறம் இருக்க, அடுத்தது எங்களுக்கும் ஏனைய மனிதர்களுக்கும் இடையில் இருக்கிற நம்பிக்கை. அது பல ரூபத்துல வரும். அமானிதம் பாதுகாக்கிறதுங்கிறது பல ரூபத்தில் இருக்கு. ஒன்று, இன்னொருத்தர் எங்கள்கிட்ட சொன்ன ரகசியத்தை நாங்க பாதுகாக்கிறோம். இது அடிமட்டம். ஒருத்தர் நம்ம கிட்ட யாருக்கிட்டையும் நீங்க சொல்ல வேணாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிருப்பாங்க. அந்த விஷயத்தை நாங்க வேற ஒருத்தர்கிட்ட சொன்னா கட்டாயம் பிரச்சனையாகும். இல்ல உரியவர்கள காதுகள் அது போய் சேர்ந்தால் குழப்பம் ஏற்படும், பூகம்பம் வெடிக்கும். இப்படியான பிரச்சனைகளுக்காகத்தான் ரகசியமா அதை எங்கள்கிட்ட வச்சுக்க இயலாத நிலைமையில ஒரு சகோதரி, ஒரு தோழி அல்லது பக்கத்து வீட்டுக்காரி, எப்படியோ யாரோ ஒருத்தர் எங்கள்கிட்ட சொன்ன ஒரு ரகசியத்தை நாங்க கட்டாயம் பாதுகாக்கணும். எங்களோட உயிரே போனாலும் சரி, அந்த ரகசியத்தை நாங்க யார்கிட்டையும் வெளியில சொல்லக்கூடாது. நல்ல ரகசியங்கள் மட்டும். ஒரு இடத்துல பெரிய ஆபத்தொன்று நடக்க போகுது, அதை ஒருத்தர் ரகசியமா வந்து சொன்னா அதை நாங்க மறைக்கலாமா? அந்த ஆபத்தை நாங்க தடுக்கணும். அது ரகசியம் அல்ல, அது ஆபத்துக்குள்ள எங்களை உள்வாங்குறதாக அர்த்தம். ஆனா உண்மையிலே தன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், ஒரு மனுஷன் நம்ம கிட்ட வந்து சொல்லுது, இது யார்கிட்டையும் சொல்ல என் மனசுல உறுத்துது, அல்லது இதுக்கு என்ன தீர்வு உங்கள்ட்ட மட்டும் சொல்றேன், எனக்கு ஒரு தீர்வு தாங்க என்று சொல்லி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ரகசியத்தை, அது என்ன வடிவமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளின் விலையாக இருந்தாலும் சரி, இது ஒத்தடையும் சொல்லலாம் என்று சொல்லி சொன்னா அந்த ரகசியத்தை நாங்க பாதுகாக்கணும். ஒரு முஃமினுடைய அடிமட்ட நம்பிக்கை அல்ல. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய ரகசியத்தை பாதுகாப்பான். சில நேரம்
பிறர்களுடைய குறைகளாக இருக்கலாம், அதுவும் ரகசியம் தான். மற்றவங்களோட குறைகள் அது கூட ரகசியம் தான், அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டியதுதான். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா. யாரொருத்தர் இந்த உலகத்தில் தன்னுடைய சகோதரனின் குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை நாளை மறுமையில் மறைப்பான். இப்படி ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இன்னொருத்தருடைய குறை அது எங்களுடைய குறை மாதிரி நாங்க மனசுல ஆழமா பதியணும். அத சொல்றதுல ஒரு சந்தோஷம், அத வெளியிடறதுல ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் எங்களுடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது. இன்னொருத்தர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை உடைச்சிடும், நம்பிக்கையை பாதுகாக்க மாட்டோம். ஒரு ரகசியத்தை நாங்க பேணாம ஒருத்தர காதுல சொல்லிட்டோம்டா அந்த சகோதரி வாழ்நாள் முழுக்க மீண்டும் ஒரு தரம் எங்கட வாசல் படியில ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு வரவே மாட்டாங்க. இப்படிதான் நம்மளோட நம்பிக்கை குறையும். அவக்கு பாதுகாக்க தெரியாது, ஓட்டை வாய், யார்கிட்டயாவது சொன்னாத்தான் அந்த வயிறு வெடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள மதிப்பிட்டுருவாங்க. நம்பிக்கை இல்லாம ஆகிரும். இந்த உலகத்துல நம்மள ஒருத்தர் நம்பிக்கை இழந்தா அது பெரிய இழப்பு. யாரும் எங்களை நம்ப மாட்டாங்க. நம்பிக்கைங்கிறது நமக்கு அல்லாஹ் அந்த பெரிய சொத்து. இன்னொருத்தர் நம்மளை நம்புறதுங்கிறது, நம்ம அவங்க நம்பிடத்தை காப்பாத்துறதுங்கிறது அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய குணம். எப்படிப்பட்ட குணம் தெரியுமா? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆனது 40 வயது. 40 வருஷமா நபியாக இல்ல, ஒரு சாதாரண மனுஷன். என்ன போல உங்களை போல இந்த உலகத்தில் இருக்கிற மத்தவங்களை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு குடும்பஸ்தர், ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். ஆனா அவர் வாழ்ந்த சமுதாயத்தை பத்தி நமக்கு தெரியும். கொலை, கொள்ளை, மது, மாது, சூது, இப்படியான கெட்ட பழக்கங்கள், களவு எல்லாம் நிறைந்த ஒரு ஜாஹிலியத் காலம். அந்த காலத்துல அந்த மக்களுக்குள்ள ஒரு முத்து போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜொலிச்சாங்க. எதனால தெரியுமா? அந்த மக்களை போல இவங்களும் இருந்திருந்தா அந்த வித்தியாசம் விளங்கிருக்காது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் வித்தியாசமான 2 குணங்களை பத்தி மக்கள் எங்களுக்கு சொல்றாங்க. ஜாஹிலிய காலத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 பட்ட பெயர்களை மக்கள் வச்சாங்க. ஜாஹிலிய காலத்திலேயே 2 பட்ட பெயர்களை மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வச்சாங்க. ஒன்று அல் அமீன், நம்பத்தகுந்தவர், ட்ரஸ்ட்வர்தி, நம்பத்தகுந்த மனுஷர், யாரையும் ஏமாற்ற மாட்டார், அவரிடத்தில் பொய் இல்லை, அவரிடத்தில் களவு இல்லை, அவரிடத்தில் கலப்படம் இல்லை, அவரை நம்பினால் கைவிட மாட்டார், ஏதாவது ஒரு காரியத்தில் அவரை நம்பலாம். அதற்கு மக்கள் வைத்த பெயர் அல் அமீன். அதே போல இன்னொரு பெயர் அஸ்ஸாதிக், உண்மைதான் சொல்லுவார், உண்மையாளர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்குறதுக்கு முதல், நபி என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறதுக்கு முதல், எல்லா நபி பட்டம் தூதுத்துவம் எல்லாத்துக்கும் முதல் சாதாரணமான மனுஷன் அறிக்கை கொள்ளையே அவர்கள் அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்ட ஒரு பழக்கம் தான் இன்னொருத்தரை ஏமாத்தாம இருக்கிறது, நம்பிக்கையை காப்பாற்றுறது, நம்பகத்தன்மையோட இருக்கிறது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி பட்டம் கிடைச்சு குர்ஆனை சொன்ன உடனே பல மக்கள் நம்பினாங்க. இவர் சும்மா சொல்ல மாட்டார், இவர் சொன்னா உண்மையாத்தான் இருக்கும்னு சொல்லி நம்பி இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் நிறைய பேர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம்தான் இன்னொருத்தர் எங்களை நம்புவது, அவர் நம்பிய நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவது. அது எல்லா விஷயத்திலும் இருக்கும். ஒரு கணவன் மனைவியை நம்பவன், அந்த மனைவி அந்த கணவனின் சொத்துக்களையும் அந்த கணவனின் பிள்ளைகளையும் நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும். ஏன்? அவருடைய சொத்துக்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரி மனைவி. இந்த இடத்துல அமானிதம் வந்துச்சு.
இந்த இடத்துல மனைவிக்கு நம்பகத்தன்மை கட்டாயம் வேணும். அதுல ஒரு குறை வைத்தால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அல்லாஹ் தந்த பெரிய அமானிதம், பெரிய ஒரு அமானிதம் தான் பிள்ளைகள், குழந்தைகள். ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கலாம், அல்லது 2 குழந்தைகளை கொடுத்திருக்கலாம், அல்லது பல குழந்தைகளை கொடுத்திருக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த குழந்தை செல்வம் அமானிதம். ஒவ்வொரு படித்தரத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த அமானிதத்தில் நாங்கள் கை வைக்க கூடாது, அதில் மோசடி செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? குல்லுக்கும் ரா வ குல்லுக்கும் மஸ்ஊல். எல்லாரும் பொறுப்புதாரிகள், எல்லாரும் அவரவருடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான். நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு அமானித பொருள். அது எப்படி வளர்ந்தது, நாங்கள் எப்படி வளர்த்தோம், எதை சொல்லி வளர்த்தோம், எதை தடுத்து வளர்த்தோம், எல்லாத்துக்கும் கேள்வி எனக்கு நாளை மறுமையில் இருக்கு. சும்மா புள்ள பிறந்துச்சு, பேர் வச்சோம், ஆடர்த்தோம், நல்ல சாப்பாடு கொடுத்தோம், நல்ல விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தோம், நல்ல தேவைப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தோம், நல்ல ஸ்கூல்ல சேர்த்தோம், முடிஞ்சா அவர்களை வளர்த்துட்டோமா? அவங்க 7 வயசுல தொலை பழக்கினமா? குர்ஆன் கல்வி அவங்களுக்கு கொடுத்தமா? 10 வயசுல அவங்களோட தொழுகை பூர்ணமா அவங்களுக்கு தொலை தெரியுதான்னு பார்த்தமா? குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சிருக்கா? பெரியவங்களுக்கு மரியாதை காட்டுறாங்களா? முதியவர்கள்ட்ட மரியாதையோட நடந்து கொள்றாங்களா? சின்னவங்களோட இரக்கமா நடக்காங்களா? நோன்பு பிடிக்க பழகி இருக்காங்களா? தான தர்மம் அவங்களுக்கு தெரியுமா? எல்லா விஷயத்துக்கும் நாம தான் பொறுப்புதாரி. பிள்ளை நமக்கு பிறக்கும் போது 15 வயசுல பிறக்கல, பிள்ளை 0ல இருந்து தான் ஒவ்வொரு வயசும் அதிகரிக்குது. ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நாங்கள் கணக்கு சொல்ல வேண்டும். பெரியதொரு அமானிதம். அல்லாஹ் எங்களை நம்பி தந்த ஒரு அமானிதம். பாட்டும் படமும் கூத்தும் எந்த நேரமும் போனில் பார்க்க விட்டு வளர்த்தால் அந்த பார்த்த ஒவ்வொரு நிமிடத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாமல் இருந்தால் தாய் தகப்பன் பதில் சொல்ல வேண்டும். தொலை தெரியாமல் இருந்தால் தாய் தகப்பன் பதில் சொல்ல வேண்டும். பிள்ளை மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் தாய் தகப்பன் பதில் சொல்லியாக வேண்டும். யாரிடத்தில்? அல்லாஹ்விடம். இந்த உலகத்திலும் கணவன் மனைவியிடம் கேட்பான். ஏன்? வீட்டில் உள்ள தந்தைக்கு வேலை, மனைவிக்கு பொறுப்புகள் அதிகம். கூடுதலான கேள்வி தாய்மார்களுக்கு, குறைந்தபட்சம் தகப்பனுக்கு. எனவே அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய அமானித பொருளை நாங்கள் அந்த குழந்தை செல்வங்களை சாப்பாடு தண்ணியோடு சேர்த்து ஒழுக்கமும் மார்க்கமும் நல்ல முறையில் கொடுத்து விட்டோமா என்பதை அடிக்கடி நாங்கள் பரிசோதிக்க வேண்டும். இல்ல நம்ம ஒழுங்கா கொடுக்கலண்டா மௌத்தாகும் வரைக்கும் நம்ம மார்க்க கல்வியை கொடுக்கலாம். ஸ்காலர்ஷிப்போ ஓ லெவலோ ஏ லெவலோ அதற்கு தடை இல்லை. மௌத்து வரைக்கும் ஒருத்தர் ஓத பழகலாம், மௌத்து வரைக்கும் ஒருத்தர் தொலை பழகலாம், மௌத்து வரைக்கும் ஒருத்தர் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளலாம். எந்த வயது எல்லையும் கிடையாது. எனவே நாங்கள் அந்த பொறுப்பை சரியாக செய்கிறோமா என்று பார்ப்போம். அடுத்தது, ஒரு மனுஷனுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை எங்களால் முடிந்த அளவு 100% அதை நாங்கள் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். யாரை நாங்கள் முன்னிறுத்தி வாக்கு கொடுத்திருக்கின்றோம்? அல்லாஹ்வை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன் வீட்டுக்குள் திருமணம் முடித்து கொண்டு வருவதும் பெரியதொரு அமானிதம் தான். இஸ்லாமிய முறைப்படி திருமணம் நடந்தால் ஒரு கணவன் தன் மனைவியை மனைவியின் வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவார். இதான் மார்க்க சட்டம். இது தலைகீழாக நடப்பதற்கு மார்க்கம் பொறுப்பல்ல, மனிதர்கள் தான் பொறுப்பு. அப்படி நாங்கள் திருமணம் முடித்து கொண்டு வந்த அந்த பிள்ளை அமானிதம். யாருக்கு தெரியுமா? கணவனுக்கு அமானிதம், கணவனின் தாய் மாமியாருக்கு அமானிதம், கணவனின் சகோதர சகோதரிகள் மதினிமார் மச்சினன்மார் யாரும் அந்த பிள்ளையினுடைய உரிமையில் கை வைக்க கூடாது. நம்மட வீட்டுக்கு வந்தாச்சு, இனி வேலையெல்லாம் அவட பொறுப்பு தான் என்று சுமத்த கூடாது. அந்த பிள்ளைக்கு எந்த அளவு வேலை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். நம்மட பிள்ளை வீட்டை சும்மா இருக்கு, மருமகள் என்று வந்தாச்சு, இனி எல்லாம் அவட தலையில தான் என்று சொல்லி போடக்கூடாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் கடைசி உரையில் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சொல்கிறார்கள், சஹாபாக்களே, உங்களுடைய பெண்மணிகள் மனைவிமார்களின் விஷயத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு அமானிதம். அவர்கள் உங்களை நம்பி வந்தவர்கள். ஒரு சிறை கைதி போல, ஒரு அப்பாவியாக உங்கள் வீட்டில் வந்தவர்கள். அவர்களை நோகடிக்காமல் அவர்களை நல்ல முறையில் நடத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை பார்த்து சொன்னார். மாமியாவோ மதினிமாரோ வந்த பிள்ளை வாயில்லா பூச்சியாக இருந்தால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்க என்னென்ன அநியாயம் நடக்கும். வீட்டில் உள்ள அத்தனை வேலைகளும் அந்த பிள்ளைகள் என்ன பிள்ளை நடந்தால் அந்த பிள்ளைட தலையில தான். கணவனும் அதை பெருசா கண்டுக்கிறது இல்லை. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மனசாட்சியும் இல்லை. எல்லாரும் கல்லா போயிட்டுருவாங்க. கஷ்டப்படுறது அந்த ஒரு ஜீவன். இப்படி பல வீடுகள் இருக்கு. சில வீடுகள் அல்லாஹ்வை பயந்த வீடுகள், அதிலே நல்ல முறையில் நடக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் அருள் புரியவர். எனவே ஒவ்வொரு விஷயமும் அமானிதம். எங்களுக்கு தரப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அமானிதம். அந்த பிள்ளை போட்டு வந்த நகை அமானிதம். எங்களுடைய தேவைக்கு நாங்கள் கலட்ட முடியாது. அது அவளுடைய சொத்து. அவள் விரும்பினால் தன் கணவனுக்கு கொடுக்கலாம், இல்லையா அவள் வைத்துக் கொள்ளலாம். வலுக்கட்டாயமாக நாங்கள் பறிப்பது அநியாயம். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் அமானிதத்தோடு சம்பந்தப்பட்டவை. இன்னொருத்தர் நம்மளை நம்பி இருக்கிறதோடு சம்பந்தப்பட்டவை. ஒரு விஷயத்துல நாங்க மோசடி செய்தால் எங்களுடைய மரியாதை குறைந்துவிடும். ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் அமானிதம். ஒரு அதிபருக்கு ஒரு பாடசாலை அமானிதம். ஒரு மதரசா அதிபருக்கு அங்குள்ள பிள்ளைகள் அமானிதம். ஒவ்வொரு தலைவருக்கும் அதற்கு கீழுள்ள அத்தனை பேரும் அமானிதம். அவர்களுடைய எந்த விஷயத்திலும் குறை வைக்க கூடாது. சில இடங்களில், சில பொது இடங்களில் பொதுமக்களுக்கு கொடுக்க சொல்லி வரும் பொருட்கள் இருக்கிறது. அது நிவாரணமாக இருக்கலாம், அல்லது வேறு பொருட்களாக இருக்கலாம், அல்லது படிக்கின்ற பிள்ளைகளுக்குரிய கல்வி உபகரணங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அங்குள்ள ஆசிரியர்கள் பிரித்தெடுக்க முடியாது. அங்குள்ள அதிபர்கள் அதை எடுக்க முடியாது. அங்குள்ள உத்தியோகத்தர்கள் தன் குடும்பத்துக்கு பிரித்து கொடுக்க முடியாது. பைத்துல் மால், பொது சொத்து, இந்த விஷயத்தில் நாங்கள் அமானிதம் கட்டாயம் போனவன். பொது இடங்களில் உள்ள ஃபேன், பொது இடங்களில் உள்ள லைட், பொது இடங்களில் உள்ள டேப், தண்ணீர் வரும் பகுதிகள் எல்லாமே அமானிதம். யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் விளங்காது. நம்ம கூடுதலா பாவிச்சாலும் விளங்காது, கூடுதலா எடுத்து உள்ளுக்கு வச்சாலும் விளங்காது. நம்ம யாருக்கு கொடுத்தோம்ங்கிற கணக்கு யாருக்கும் இந்த உலகத்துல காட்ட முடியாது, காட்ட தேவையில்லை. ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு புத்தகம் வைத்திருப்பான். அந்த புத்தகத்தை விரிச்சு பார்த்தா நாம எடுத்தது, நாம சுருட்டினது, நாம ஒளிச்சது, நம்மளோட குடும்பத்துக்கு எடுத்து பதுக்கினது எல்லாம் யாருக்கும் தெரியாது. அங்க எல்லாம் கணக்கோட இருக்கு. நம்ம 20 வயசுல செஞ்சது நம்ம 80 வயசுல மௌத்தாகி இருப்போம். அல்லாஹ் அங்க என்ன செஞ்சிருப்பான்? எந்த நாள், எந்த நேரம், எந்த சந்தர்ப்பம் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ்வினுடைய புத்தகத்தில் எதுவும் மிஸ் ஆகாது, எதுவும் மிஸ் ஆகாது. ஒரு துளி கூட அசைய மாட்டாது. எல்லாமே எழுத்தில் இருக்கிறது. அதை நாம பயந்து கொள்ளணும். வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். உண்மையான முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள், சுவர்க்கவாசிகள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய அமானித பொருட்கள் மீதும் அவர்கள் கொடுத்த வாக்கு இவைகளை பாதுகாப்பார்களா? அதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார்களா? உதாரணத்துக்கு எங்களுடைய வெளிநாட்டில் உள்ள தோழி ஒரு 50,000 காசு அனுப்பி இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லலாம். நாங்க என்ன செய்வோம்? உண்மையா அல்லாஹ் பயந்த ஒருவர் என்ன செய்வார்? தான் எடுக்காம அது யாராருக்கு போய் சேரணுமோ அந்தந்த ஆக்களுக்கு போய் கொடுப்பாங்க. கொஞ்சம்
அந்த சொத்துல அந்த பணத்துல ஆசை வந்தால் அதுல நாங்க எடுக்கிறத எடுத்துட்டு பொய் கணக்கொண்டு போட்டு காட்டலாம். இது அவக்கும் தெரிய மாட்டாது, இங்க யாருக்கும் தெரிய மாட்டாது, ரப்ப மட்டும் பாத்துக்கிறீர்கள். நாளை மறுமையில நாங்க பதில் சொல்லணும். நாங்க சாப்பிட்ட ஒரு துளி ஒரு பிடி நாளை மறுமையில் எங்களுக்கு மலையளவு சுமையாக இருக்கு. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், மென்மேலும் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய சொத்து இல்லை என்றால் அதில் நாங்கள் ஆசைப்படக்கூடாது. இவ்வளவு நாளும் எங்களுக்கு அது கண்ணில் படாதது எப்படி இருந்தது, அதே போன்று அதை நாங்கள் மறந்து விட வேண்டும். மனிதன் ஆசைப்படுவான், எந்த அளவுக்கு ஆசைப்படுவான் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தங்கத்தாலான ஒரு ஓடை இருந்தாலும், தங்க ஓடை, ஒரு ஓடை முழுக்க தங்கம் இருந்தாலும் இன்னொன்று இல்லையான்னு தான் கேட்பானா. யாரு? மனுஷன். திருப்தி இல்லை, அவனுக்கு போதாது, இன்னும் இருந்தா நல்ல மனிதர்களோட பண்பு அது. ஆனா எது அதை தடுக்கும்? ஈமான் தடுக்கும், அல்லாஹ் பத்தின பயம் தடுக்கும், நாளைக்கு பதில் சொல்லணும்ங்கிற அந்த புத்தி தடுக்கும். புத்தி இல்லாதவர்கள் இந்த உலகத்தை மட்டும் யோசிப்பாங்க, ஒத்தரும் பார்க்கல எடுத்துருவாங்க, நாளை மறுமையில மாட்டுப்படுவாங்க, சிக்கலாகிவிடும், தப்பிக்க முடியாது. 10 வருஷம் ஜெயில் தண்டனையா, 5 வருஷம் ஜெயில் தண்டனையா, ஆயுள் தண்டனையா, நரகம், ஆயுளே இல்லாத நரகம், வயசே இல்லாத நரகம், நெருப்பு வாழ்க்கை, இதெல்லாம் தருவான். எந்த உள்ளம் அந்த வாழ்க்கையை பயப்படுதோ அந்த உள்ளம் தொடாது. என்னுடைய சொத்து இல்லையா, அப்ப நமக்கு தேவையும் இல்லை, அதுல கனவு காணவும் தேவையில்லை, அதுல ஆசைப்படவும் கூடாது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க, அழகான ஒரு சம்பவம். அதாவது நம்மட இல்லன்னு சொல்லி சொன்னா அதுல நாங்க ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு பெரிய ஒரு உதாரணம். இது புகாரியிலே பதிவாகி உள்ள ஒரு ஹதீஸ். ஒரு மனுஷர், அதாவது நபி அவர்களுடைய காலத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனுஷர் இன்னொரு மனுஷர்ட்ட ஒரு வளவு வாங்குறார், ஒரு நிலத்தை வாங்குகிறார். வாங்கி ஒப்பந்தம் செஞ்சு முடிஞ்சு, இப்ப நிலம் எனக்கு உரிமை, அவர் வித்துட்டு போயிட்டார். இப்படி இருக்கிற நேரத்துல நிலத்தை தோண்டும் போது ஒரு பானை, ஒரு முட்டி நிறைய தங்கம் புதையல் வருது. உண்மையான சம்பவம். ஒரு முட்டி நிறைய தங்க புதையல் வருது. அந்த தங்க புதையலை வாங்கினவர், வளவு வாங்கினவர் எடுக்க, நாங்க அந்த சம்பவத்துல இருந்திருந்தால் நாம என்ன நினைப்போம்? நாம வாங்கியாச்சு, நம்மட வளவு, சொல்ல தேவையில்லை, யாரும் பேசக்கூடாது, நம்மட சொத்து, எடுங்க பிரிங்க என்று பாதுகாப்போம். அவர் பயந்தார், அல்லாஹ்வை பயந்தார், எடுத்துட்டு வாங்கினவர்கிட்ட வித்தவர்கிட்ட போறார். நான் உங்கள்கிட்ட வளவு மட்டும்தான் வாங்கி, அதுக்குள்ள புதையல் இருந்தது எனக்கு தெரியாது, இது உங்களுடைய சொத்து, நீங்க எடுங்கன்னு சொல்றோம். வளவு வித்தவர் ஓம் ஓம் என்றுதான் தாங்க மறந்து வைத்து அதை சொல்றது என்று வாங்கல, இது எந்த சொத்து தான் எடுக்கல, இல்ல எங்கட மூதாதையர்கள் புதைச்சு வச்சது எங்கட வாப்பா சென்ன நீங்க மறந்து போய் வித்துட்டேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உங்களுக்கு வளவை மொத்தமா தான் வித்தேன், அதுக்குள்ள இருக்கிற எதுவும் எனக்கு இல்ல, வளவுக்குள்ள இருக்கிற எல்லாம் உங்களுக்கு தான் என்ற ஒப்பந்தத்துல தான் நான் விற்றேன், எனக்கு இது தேவையில்லை. எது? ஒரு முருங்கை மரமா, ஒரு தென்னை மரமா, ஒரு கதிரையா, ஒரு மேசையா, ஒரு குடம் நிறைய தங்கம், தங்க பொற்காசுகள், யாராவது எந்த மனுஷனாவது கொஞ்சம் சருவான்? நல்ல பயந்த உள்ளம் மட்டும் தங்கம் போனா போகுது, அல்லாஹ்விடத்துல ஒருவேளை இது ஹராமா இருந்தா என்றுதான் யோசிச்சு, ஹலாலா இருக்குமோன்னு இடவெடுக்கலாம். ஒருவேளை ஹலாலா ஹராமா இருந்துட்டா, அந்த ரத்தத்துல அந்த ஹராம் கலந்துச்சேண்டா, நான் பின்விளைவுகள் வேறையா சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹ்விடத்திலையும் பதில் சொல்லணும். சில நேரம் அல்லாஹ் என்னை நோயை கொண்டு சோதிக்கலாம், சில நேரம் என் வாழ்க்கையில் வேறு பிரச்சனைகளை கொண்டு சோதிக்கலாம். நாம் ஆசைப்பட்ட இன்னொருத்தர சொத்துக்காக அல்லாஹ் நம்மளை வேற விதத்துல சோதிப்பான். இப்ப இதையெல்லாம் பயந்து அந்த மனுஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு, இது என்னுடையது இல்ல உங்களுடையது,
மாறி மாறி இருவரும் சண்டை போடுகிறார்கள். அதாவது வாக்குவாதம் எண்டல்ல. அவரும் சொல்றார் இது என்னுடையது அல்ல. அப்ப சரி வாங்கன்னு சொல்லி இரண்டு பேரும் நீதிபதியிடம் போறாங்க. நீதிபதி கேட்கார், உங்கள் இருவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறதான்னு சொல்லி கேட்க. ஆமான்னு சொல்லி சொல்ற. என்ன வகையான பிள்ளைகள் சொல்லி கேட்க. ஒருத்தர் சொல்றார் எனக்கு ஆண் பிள்ளை இருக்கிறது, மற்றவர் சொல்றார் எனக்கு பெண் பிள்ளை இருக்கிறது. அப்ப நீதிபதி உங்களுடைய ஆண் பிள்ளை உங்களுடைய பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொள்ளட்டும், இந்த சொத்தை நீங்கள் இருவருமே எடுத்து செலவழித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பினால் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கலாம். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு பாடமா சொல்றாங்க. நம்மட இல்லண்டா கொஞ்சம் தள்ளி நின்றோம். நம்மட இல்ல, இவ்வளவு காலம் நம்மட இல்லன்னு நினைச்சோம். அப்ப இப்பயும் நம்மட இல்ல. குயிக்கா ஆசைப்படுறதை தவிர்த்து கொள்ளணும், குயிக்கா போய் அழுறதை தவிர்த்து கொள்ளணும். ஆனா மனுஷ குலம் அவசரமா அள்ளத்தான் தொடங்கும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் அஹ்ஸாப் 72வது வசனம். என்ன வசனம் தெரியுமா? பாரிய பொருள் கொண்ட ஒரு வசனம். இன்னா அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். நிச்சயமாக நாங்கள் இந்த அமானிதத்தை, பொறுப்பை எடுத்தால் நம்பி செய்வதை, அந்த அமானிதத்தை நம்பிக்கை தன்மையை வானத்துக்கிட்டையும் பூமிக்கிட்டையும் மலைகளுக்கிட்டையும் காட்டி நம்ம இதை எடுத்துக்கொள்ளுங்க, இப்படி ஒரு பொறுப்பை நீங்க எடுங்கன்னு சொல்லி எடுத்து காட்டினோம். ஆனால் வானமும் பூமியும் மலைகளும் எங்களால் சுமக்க முடியாது என்று மறுத்துவிட்டன, பயந்தன. ஆனால் மனிதனோ அதனை சுமந்து கொண்டான். ஒரு விஷயத்தை நம்பி செய்யற பொறுப்பை வானம் ஏற்றுக்கொள்ளல், என்னால முடியாதுன்னு சொல்லி. வானம் பெருசா மனிதன் பெருசா? வானம் திடகாத்திரமானதா மனிதன் திடகாத்திரமானவனா? பூமியை விட நாங்கள் திடகாத்திரமானவர்களா? மலைகளை விட நாங்கள் உறுதியானவர்களா? வானம் பூமி மலைகள் அத்தனை பாரிய படைப்புகளும் ஒரு விஷயத்தை பொறுப்படுத்தா அதை செஞ்சு முடிக்கிற அமானிதம்ங்கிற அந்த பண்பை எங்களுக்கு இயலாது, எங்களால் முடியாது என்று மறுத்து விட்டது. ஆனால் நான் எடுக்கின்றேன் என்று மனிதன் தூக்கி எடுத்து விட்டானா? அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் எடுத்தான் தெரியுமா? இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரன் மற்றும் புத்தி இல்லாதவன். வானம் பூமி மலைகளுக்கு புத்தி இருக்கிறது, எடுத்தா ஒழுங்கா செய்யாட்டி பாவம் தண்டனை. அப்ப நாம அல்லாஹ் கிட்ட இதுக்கு பதில் சொல்ல முடியாது. சில நேரம் நாங்கள் பிழை செய்தால், அதிலே நாங்கள் தவறிழைத்தால் அல்லாஹ் தண்டிப்பான் என்று பயந்து அமானிதத்தை சுமக்க மறுத்தன. ஆனால் மனிதன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் சுமக்கிறேன் என்று சுமந்து விட்டான். ஏன்? இன்னொருத்தருடைய சொத்தை அநியாயமாக எடுப்பதற்கும் புத்தி இல்லாத காரணத்தாலும் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இதான் மனித குலம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மற்ற எல்லோரும் இன்னொருத்தருடைய பொருளுக்கும் இன்னொருத்தருடைய சொத்துக்கும் ஆசைப்படுவார்கள், அநியாயமாக எடுக்க முயற்சிப்பார்கள். மறுமை நாள் நெருங்க நெருங்க அமானிதம் இல்லாமல் போய்விடும், நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றுதான் நம்பிக்கை இல்லாமல் போகும். எந்த அளவுக்கு இல்லாமல் போகும் என்றால், அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல நாங்க யாரோடையாவது வியாபாரம் செய்வோம், நம்பி செஞ்சிருக்கோம். ஆனா ஒரு காலம் வரும், அந்த காலத்துல யாருக்கிட்ட வியாபாரம் செஞ்சாலும் மோசடி செய்யறாங்க. இப்ப யாரோட வியாபாரத்துல ஈடுபடுறதுன்னு விளங்காம இருக்கிற நேரம் ஒரு மனுஷன் சொல்லுவானா, இந்த இடத்துல இந்த ஊர்ல இன்னொருத்தர் இருக்கார், அந்த மனுஷன்கிட்ட போய் வியாபாரம் செய்யலாம், நம்பலாம், மத்த எல்லாரும் அநியாயக்காரன் என்று பெயர் சொல்லி சுட்டி காட்டுற அளவுக்கு காலம் வரும். யாரையும் நம்ப முடியாது. பார்த்தா முகத்துல சிரிப்பு இருக்கும், தலையில தொப்பி இருக்கும், ஆனா உள்ளுக்கு ஏமாத்துற புத்தி இருக்கும். அது வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, வேறு வேறு தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி,
ஒரு மனுஷன் தண்ட பிள்ளையை நம்பி அனுப்பியிருப்பான், படிச்சு கொடுங்கோண்டு அனுப்பியிருப்பான், ஓதி கொடுங்கோண்டு அனுப்பியிருப்பான். நாம சும்மா நேரத்தை போக்காட்டி விட்டு அவர்களிடத்தில் மாதம் மாதம் நாம சம்பளம் வாங்க முடியாது. அது ஒரு அமானிதம். வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது. கலப்படம் செய்வது, பழுதாகிய பொருட்களை பழுதாகவில்லை என்று விற்பது, டேமேஜான பொருட்களை விற்பது. ஒரு உண்மையான அல்லாஹ்வை பயந்த ஒரு வியாபாரி இன்ன பழுது இருக்கிறது, நீங்கள் விரும்பினால் வாங்கலாம் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வை பயராத உள்ளம் என்றால் அதை மறைத்து விட்டுவிட்டு பணத்தையும் எடுத்துவிட்டு மீண்டும் அந்த மனிதர் வருவார். இதுல இப்படி பழுதிருக்கிறது, இது வேலை செய்யவில்லை, அது தெரியாது. தந்தது தந்ததுதான், வியாபாரம் முடிந்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய குறையுள்ள பொருட்களை நம்பி வந்த மனுஷன் சொத்தையும் எடுத்துக்கொண்டு அவனுக்கு அநியாயம் செய்யற மனிதர்களாக இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுடைய இரத்தத்தை ஹலாலாக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வதற்கான மிகப்பெரியதொரு நிபந்தனை தான் நாங்கள் ஹலாலான உணவு உண்ண வேண்டும், ஹலாலான உடை உடுக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். கஷ்டப்பட்டு புலிதி பறக்க தலை விரிகோலத்தோட வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் வந்திருப்பார், யா ரப் யா ரப் என்று கை நீட்டி துஆ கேட்பார். ஆனா அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்? அவருடைய உணவு ஹராம், அவருடைய பானம் ஹராம், அவருடைய உடை ஹராம். அன்னா யுஸ்தஜாபு லஹு. இப்படி இருக்கிற நேரம் இவருக்கு எப்படி அல்லாஹ் விடை அளிப்பான்? எங்களுடைய இரத்தம் ஹலாலானதா, நாங்க சாப்பிடுற மூலதனம் ஹலாலானதா, ஒரு துளி ஹராமும் எங்களுக்கு கலக்கவில்லையா என்கிற விஷயத்தை நாங்க அடிக்கடி சோதிச்சு பார்க்க. சாப்பிடாம பட்டணி கிடந்து மௌத்தா போனாலும் பிரச்சனை, எல்லோருக்கும் மௌத் இருக்கிறது. ஆனால் ஹராத்தை சாப்பிடுவதை நாங்கள் பல தடவை யோசிக்க வேண்டும், ஹராத்திலிருந்து விலக வேண்டும். உதாரணத்துக்கு நல்ல பெரிய கடை வச்சிருப்போம், கடையில் இருக்கிற அத்தனை பொருளும் ஹலால், எல்லாம் மனுஷன் சாப்பிடக்கூடியது. பண்டிகைக்கு நாங்கள் விற்பதில்லை, பண்டிகைக்கு நாங்கள் விற்கிறல்ல, எல்லாம் ஹலாலான பொருள். ஆனா போதை பொருள், புகைத்தல், சிகரெட்டாக இருக்கட்டும் அல்லது வேறொரு வகையாக இருக்கட்டும், இதை மட்டும் நாங்க வச்சிருக்கோம். ஏன்? அது இருந்தா தான் கொஞ்சம் வியாபாரம் போகுது, வியாபாரம் கொஞ்சம் கூடுதல் அறி, ஆக்கல்ல வருகை கூடுதல் அறி. அதை மட்டும் வச்சு அத்தனை பொருட்களை நாங்க நின்றுவோம், எல்லாமே ஹராமா போயிட்டு. ஒரு குடம் நிறைய தண்ணி இருந்தாலும் ஒரு துளி விஷம் போதும். ஒரு குடம் நிறைய நல்ல தண்ணி இருந்தாலும் ஒரு துளி விஷம் போதும். அந்த ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு குடம் விஷத்தை கலக்க தேவையில்லை. ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு துளி விஷம் மொத்த குடத்தையுமே நஞ்சாக்கி விடும். அதே போலத்தான் நாங்கள் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை சாப்பிடுகிறோம். கடைசி தருவாயில் ஒரு ஹராத்தில் ஈடுபட்டு, ஒரே ஒரு ஹராம், ஒரே ஒரு ஒரே ஒரு வீடு, நாம எல்லாம் நல்ல ஹலாலா சாப்பிட்ட நாம, ஆனா பக்கத்துல கஷ்டப்பட்டு நல்ல பர்த்டே கொண்டாடி, நல்ல கேக்கு வெட்டி, நல்ல பெரிய கல்யாணம் ஒன்று பண்ணி, அல்லாஹ்க்கு பொருத்தமில்லாத வேலைகள் எல்லாம் செஞ்ச ஒரு நண்பி அல்லது சொந்தக்காரி ஓடி வாரா, ஓடி வந்து கடுமையா எறியிட்டு கழுத்து பிடியில் எரிக்க, இனி தற்கொலை தான் பண்ணணும், வேற வழியே இல்லை, எனக்கு உங்களோட காதுல கிடக்கிறத கலட்டி தருவேல, வீடு வச்சு இன்னும் 3 தேருவேன் என்று சொல்லி ஓடி வந்து நாம எதுக்கும் போறோம், அந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணிட்டோம். பாவம் பரிதாபம் பார்த்து அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ண. இதான் நான் சின்ன விஷயம். நாம இவ்வளவு காலம் வீட்டுக்கிட்ட போறதில்ல, வட்டிக்கிட்ட போறதில்ல, கணவன் ஹலாலா உழைச்சு கஷ்டப்பட்டு தந்து சேமிச்சு வாங்கின அந்த நகையை வீட்டுக்கு கொடுத்தவன் சொல்லி சொன்னா, வட்டி எடுக்கிறவன், வட்டி கொடுக்கிறவன், வட்டிக்கு உதவுறவன், வட்டிக்கு கையெழுத்து போடுறவன் எல்லாருக்கும் சமனான தண்டனை. இது தேவையா நமக்கு?
எல்லாரையும் சேர்த்து கோர்த்து கொண்டு போய்விடும் வட்டி நரகத்துக்கு. அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்க வேண்டும். இந்த விஷங்கள், இந்த அநியாயங்கள், இந்த ஊழல்கள் எங்களுக்குள் கலக்காமல் இருக்க நாங்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக ஒரு பிள்ளை இடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு 50 ரூபாய் வாங்குங்க என்று சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு தேவை. ஆனா ஆசிரியர் என்ன செய்வார்? இன்னொரு 50 ரூபாய் வச்சு எல்லாரும் நாளைக்கு வரும்போது ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கு வாங்க என்று சொல்லி சொல்லுவாங்க. எல்லாரும் 100 ரூபாய் எடுத்துட்டு வாங்க, 50 ரூபாய் அவருக்கு. இப்படி ஒவ்வொரு 50 ரூபாயாக சேர்ந்து ஒரு 5000 உழைச்சிடுவார். இது ஹலாலா? மாதம் மாதம் டைமுக்கு வந்து டைமுக்கு வெளியேறி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கார் ஒரு ஆசிரியர், நல்லா படிச்சு கொடுத்து இப்படி சம்பாதிச்ச அந்த பணம், அந்த ஹலால் விஷமாக எப்ப மாறுது? இந்த 50 ரூபாயால மாறுது. அந்த 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மொத்த ஹலாலையும் ஹராமாக மாற்றி விட்டார். இப்படி எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ சந்தர்ப்பங்களை கடந்து வந்து விட்டோம். தெரியாமல் செய்த காலம் போக இதற்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடாது. யாருக்கும் அநீதம் இழைக்க கூடாது. எல்லாம் கஷ்டப்பட்டு மனுஷன் சம்பாதித்த சொத்து சுரண்ட கூடாது, அபகரிக்க கூடாது, ஆசைப்படக்கூடாது, பொய் சொல்லி பறிக்க கூடாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எப்ப அந்த பழக்கம் எங்களுக்கு வராது தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னது போல, இது என்னுடையது இல்லை, என்னுடைய சொத்து இவ்வளவு, அது என்னுடையது அல்ல. நாங்க தொடக்கூடாது, கனவு காணக்கூடாது, ஆசைப்படவும் கூடாது. நம்முடைய இல்ல என்று சொல்ற நேரம் நாம் அதை விட்டுடணும். கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற வேண்டும். இதை செய்றன் என்று சொல்லி நாம யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தால் அந்தந்த நேரத்துல அந்தந்த வாக்கு நாங்க நிறைவேற்றியாக வேண்டும். இதுவும் அமானிதத்தில் ஒரு பங்கு. அடுத்தது இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முக்கியமான ஒரு விஷயம், கடன். கடனும் ஒரு அமானிதம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கின்ற கடன், உண்மையிலே கடன் ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு. மனசார கொடுத்து உரிய திகதிக்கு திருப்பி கொடுத்தால் அது ஒரு வணக்க வழிபாடு. அல்லாஹ் நன்மை தருகின்றான். அல்லாஹ் எங்களுடைய சொத்தில் பரக்கத்து செய்கின்றான். இல்லாத ஒருவருக்கு, கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு, தவிக்கின்ற ஒருவருக்கு ஹலாலான தவிப்பாக இருக்கவும். அப்படி கஷ்டப்படுற ஒருத்தருக்கு, உதவி இல்லாத ஒருத்தருக்கு நாங்கள் கடன் கொடுப்பது ஹலால். அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன் மௌத்தாகிற நேரம் பக்கத்து வீட்டு யஹூதியிடம் தன்னுடைய தலை கவசத்தை அடகு வைத்து கோதுமை வாங்கி சாப்பிட்டார்கள். கடன் படாம வாழ்ந்தால்தான் வாழ்க்கை என்றில்லை. அளவோட கடனை படுறதும் அதை உரிய முறையில திருப்பி கொடுக்கிறதும் தான் ஒரு நல்ல வழிமுறை. சுன்னா கடன் படாம வாழணும், பல்லை கடித்து பிடித்து வாழணும் என்கிறது அந்த அளவு வழிகாட்டப்படலை மார்க்கத்தில். தேவைக்கு கடன் படலாம், தேவைக்கு கடன் படலாம், அது முறையோடு கடன் படலாம். சிறியதோ பெரியதோ கடன் எழுத்தில் இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. 5 ரூபாயோ 5 கோடியோ எழுத்தில் இருக்க வேண்டும். பெரிய கடனாக இருந்தால் சாட்சி இருக்க வேண்டும். கடன் ஒரு மனுஷன் தந்தால் 10ஆம் தேதி திருப்பி தாரேன் என்று சொல்லி நாம வாங்கினால், நாங்க 10ஆம் தேதிக்கு முதல் எங்கட கையில இருக்காங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு 10ஆம் தேதி, இன்றைக்கு நாம கடனை ரிப்பீட் கொடுக்கறதுக்கு ரெடியா என்று பார்க்க. 10ஆம் தேதி தான் நாம ஓட தொடங்க கூடாது. அந்த நாள் ஓடி அடுத்த நாள் ஆகி நம்ம கையில காசு கிடைக்கிறது. அல்லது நாங்க என்ன செஞ்சிருவோம், மறந்து இல்லாட்டி பொடுபோக்க விட்டுருவோம். கடன் கொடுக்கிறது ஒரு இபாதத். அதை நிறைவேற்றது யாரு தெரியுமா? நாங்க இல்லை. நல்லெண்ணத்தோட கடன் வர்றாக்கல்ல, கடனை நிறைவேற்றுறது நாம இல்ல, அல்லாஹ். என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அஹத அம்வாலன் நாஸி யுரீது அதாஅஹா அத்தாஹு அல்லாஹு அன்ஹு.
யார் ஒருவர் இன்னொருவரிடமிருந்து கடன் வாங்குகிறாரோ என்ன எண்ணத்தில் நான் அதை மிக விரைவில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் கடன் வாங்குகிறாரோ அவருக்காக அல்லாஹ் அந்த கடனை அடைக்கிறான். மன் அகதஹா யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ். யார் ஒருத்தர் இழுத்தடிக்க நாடி கடன் வாங்குறாரோ அல்லாஹ்வும் இழுத்தடிப்பான், கொடுக்க விடாமல் தடுப்பான். நம்மள பலர் இருக்காங்க, கடன் வாங்குற நேரம் அவக்கு தானே லேட்டா கொடுப்போம், நல்ல இழுத்து அடிக்கிறேன் நினைச்சுதான் நான் வாங்கினேன், குயிக்க கொடுக்கப்படான்னு நினைச்சுதான். அப்படி என்ன அவசரம் அவியலுக்கு? அவங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? அவங்கள்ட்ட இல்லையா? நாம கொடுத்துதான் அவிய சாப்பிடணுமா? நல்லா இருக்குது. இந்த எந்த கதையும் கடன் வாங்கியவருக்கு உரிமை கிடையாது. கடன் வாங்கும் போது தேன் ஒழுகு, கடன் வாங்கும் போது கெஞ்சி அழுது அப்பாவி போல முகப்பாவனையை வைத்துக் கொண்டு பாடிய முகத்தோடு கடன் பட்டுட்டு போயின்னு சொல்றது. அதை சொன்னீங்க கொடுக்கலாம், லேட்டா கொடுக்கலாம். அவியலுக்கு என்ன அவசரம்? அவியலுக்கு அவசரம் இல்ல, அல்லாஹ் பாத்துக்கிறேன். அல்லாஹ் சாட்சி. கடன் எந்த டேட் சொல்லி வாங்கினமோ அந்த டேட்டுக்கு கொடுக்க பதறினமன்னு சொல்லி சொன்னா எந்த வழியிலாவது அல்லாஹ் அந்த கடனை எங்களுக்கு அடைப்பான். நம்மளுக்கு அப்படி எத்தனை கடன் அடைபட்டிருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க. இன்னமல் அமால் பின்னியாத். நிச்சயமாக செயல்கள் எங்களுடைய எண்ணங்களை பொறுத்து அமையும். நல்லது நினைச்சோம்டா நல்லது நடக்கும், இல்ல குடுக்குறல்ல நினைச்சோம்டா குடுபடாது. கையில காசு இருக்கு, உரியாள்கிட்ட போய் குடுபடாது. என்ன மனுஷன் கடனை வாங்கிட்டு இன்னும் தரல பாத்தீங்களா, இன்னொரு நாளைக்கு வேற குடுக்குறல்ல, தவிச்சாலும் குடுக்குறல்ல, குடுக்க மாட்டேன் என்று முடிவெடுத்துருவாங்க ஒரு கடனோட. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நம்முடைய அந்த கெட்ட எண்ணமும் கெட்ட பழக்கமும் நமக்குத்தான் திருப்ப அந்த அம்பு நம்மளையே வாங்கி குத்தும், திருப்பி வந்து நமக்கே டேமேஜ் பண்ணும். அதனால நம்ம கடனை சரியான முறையில திருப்பி கொடுக்கணும். நாம முயற்சி செய்யறது ஒரு பக்கம் இருக்க, ரப்பு கிட்ட கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுஸ்னி வல் அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வல் அஜஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புஹுல் வதலஇத் தைன் வ கலபத்திர் ரிஜால். இறைவா, கவலை, கஷ்டம், இயலாமை, கோழைத்தனம், அதனோடு சேர்த்து அதிக கடன், கடனில் மூழ்குதல், இந்த பழக்கங்களில் இருந்து இந்த பண்புகளில் இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தருள்வாய். எங்களுடைய முதியோர்கள் சொல்லுவார்கள், கடல்ல மூழ்கினாலும் காப்பாத்த ஆள் வருமாம், கடல்ல மூழ்கினா மட்டும் யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க. மூழ்கின மாதிரியே நான் ஓத்தா போறது. கடல்ல கொஞ்சம் லிமிட் தாண்டும் போதே நமக்கு கொஞ்சம் பயம் வர, தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத கொண்டாட்டங்கள், தேவையில்லாத களியாட்டங்களுக்கு தான் அநேகமானோர் கடன் வர்றது. அண்டைக்கு சாப்பிடுறதுக்கு கடன் வர்றது குறைய. பர்த்டே செலிப்ரேஷன், anniversary செலிப்ரேஷன், பேபி ஷவர் செலிப்ரேஷன், இனி 5 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு எல்லா மாசத்துக்கும் செலிப்ரேஷன். ஒவ்வொரு கேக்கும் வெட்டுறதுக்கு ஏது காசு? 5-6 நாள் உழைக்கிற காசு ஒரு கேக்குற காசு. அப்ப கடனுக்கு தான் போகும், கடனுக்கு தான் போய் கடன் கூடி கடன் மிகைக்குள்ள வட்டிக்குள்ள போகும். இப்படித்தான் அது மெல்ல மெல்ல நுழை. கூடுதலான பங்கு கண்மணிகள், தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு இதுல கூடுதலான பங்கு. அந்த டேட்டை நினைப்பு வச்சுக்கிட்டு கடன் கொடுக்கிற டேட் மறந்து வைத்து அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்கணும். கடன் என்கிறது மௌத்தானவர் அடக்க முடியாம போறதுக்கான ஒரு காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மையத்துக்கிட்ட போறாங்க, தொழுவிக்க போறாங்க. இவருக்கு கடன் இருக்கான்னு சொல்லி கேட்காங்க. ஓம் இருக்கின்றது என்று சொன்ன உடனே தொழுவிக்காமல் சென்று விட்டார்கள். உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுவீங்கள், நான் தொழுவிக்க மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்ரோ ஆன ஒரு சம்பவம். அப்ப கடன்ங்கிறது அவ்வளவு இழிவான, கடன்ங்கிறது அவ்வளவு பாரதூரமான, கடன் தந்தவர் காத்துக்கிருப்பார். அது அவருடைய சொத்து, அவருடைய சொத்தை எங்களுக்கு தந்து காத்துக்கிருக்கிறது. அல்லது ஒரே கோல் பண்ணி கேட்கிறது, அல்லது வீட்டு வாசல்ல போய் நின்று என்ன காசு கிடைச்சிட்டான்னு சொல்லி கேட்கறதுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்க போட.
எப்படி அவசர அவசரமா பத்த பதற ஓடி போனோம் பட்ட பகலையில கடன் தேடி, அப்படி ஓடி போய் அதை திருப்பி கொடுக்கணும். அதான் ஈமான் உள்ள ஒரு உள்ளத்துக்கு அடையாளம். எவ்வளவு வேக வேகமா போனோம், எப்படி போயிருப்போம் கடன் பட்ட அந்த நாள், அதை விட வேகமா, அதை விட 2 மடங்கு வேகமாக அதை திருப்பி கொடுக்க நாங்கள் பதறவர். அந்த நாள் நெருங்க நாங்கள் பதறவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு அழகான சம்பவம், நம்ப முடியாத அளவு அதிர்ச்சிகள் நிறைந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டார். ஒரு முறை பனு இஸ்ரவேலர்கள் கல்லந்திர ஒரு மனுஷன், அவங்க கடல் தாண்டி தான் இன்னொரு ஊருக்கு வரணும், கப்பல்ல வர அளவு தூரம். அப்ப அந்த மனுஷன் ஒரு மனுஷன் கடன், எல்லாத்தையும் கடன் கேட்கார். ஒரு மனுஷன் கடன் கொடுக்க, அதாவது அந்த ஊர் இல்ல, அந்த ஆள் பக்கத்து ஊர். பக்கத்து ஊருண்டா வேன்லயோ கார்லயோ பைக்லயோ வர முடியாது, கப்பல்ல தான் பயணிச்சு கடலூடாக வரணும். அப்படி ஒரு மனுஷன் எவ்வளவு காசு கேட்கறது தெரியுமா? 1000 பொற்காசுகள் கேட்க. ஒன்றல்ல இரண்டல்ல 1000 பொற்காசுகள் கேட்க. கேட்கின்ற நேரத்தில் இந்த மனுஷன், இந்த ஊரை சேர்ந்த மனுஷன், சரி நான் தாரேன், யாரு சாட்சி? இதுக்கு நான் எனக்கும் உங்களுக்கும் இடையில யாரு சாட்சி? சாட்சியாக நான் அல்லாஹ்வை மட்டும் நிறுத்துகிறேன். கடன் வாங்குறவர் சொல்றார், எனக்கு அல்லாஹ் தான் சாட்சி, வேற யாரையும் எனக்கு தெரியாது. சரி யாரு பொறுப்புன்னு சொல்லி கேட்கார். அல்லாஹ் தான் பொறுப்பு, ஷஹீதும் அல்லாஹ் தான், கஃபீலும் அல்லாஹ் தான், இருவருமே எனக்கு அல்லாஹ் தான். சரி அல்லாஹ்வை சாட்சியா வச்சா ஒன்றும் காரியம் பிழைக்காது. ஈமான் நிறைந்த அந்த உள்ளம் கொடுக்கும். 1000 பொற்காசுகள், கோடிக்கணக்கில் இப்பவே அப்ப கொடுக்காங்க, அது பெரிய காசு. 1000 பொற்காசுகள், தங்க காசுகள் அந்த மனுஷனுக்கு. அவரும் எடுத்துட்டு போய் அவர் ஊரை போய் சேர்ந்து அவருடைய தேவையை முடிச்சிட்டு கடன் திருப்பி கொடுக்கிற நாள் வந்தார். கடன் திருப்பி கொடுக்கிற நாள் பாக்கார் கடற்கரையோரம் நின்று பாக்கார், எந்த கப்பலும் வரவில்லை, எந்த படகும் வரவில்லை. அப்ப இவர் பதறார். பதட்டத்துல ஒரு காரியம் செய்யறார். நாம எல்லாம் செய்வோம் மாண்டி யோசிச்சு பார்க்க. என்ன செய்யற தெரியுமா? ஒரு மரக்குச்சி எடுக்க, மரக்குச்சி ஒன்றை குடஞ்சி அந்த 1000 பொற்காசுகளையும் அதுக்குள்ள அடைச்சு ஒரு லெட்டர் ஒன்று அதுக்குள்ள பக்குவமா பத்திரமா எழுதி அனுப்ப. இது என்னுடைய பணம் தான், இந்த டேட்டுக்கு என்னால வர முடியாது, கப்பல் கிடைக்கவில்லை, கப்பல் கிடைத்தவுடன் படகு கிடைத்தவுடன் நான் வருகின்றேன், இது உங்களை சேர வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று அதுல எழுதி அனுப்பி வருகிறேன். இந்த மனுஷன் உரிய டேட் வந்துச்சு. அப்ப கடலோரம் போய் நிக்க, நம்மட அந்த தோழர் வருவார், காசு எடுத்துக்கு வருவார், வாங்கி எடுக்கலாம் என்ற நோக்கத்தோட பார்க்கார், எந்த படகும் வரல. அவர் மனதில என்ன நினைத்தாரோ தெரியாது, ஆனா ஒரு கட்டம் மட்டும் ஒதுங்கி வருது, ஒரு கட்டம் மட்டும் ஒதுங்கி வருது. அதை வீட்டுக்கு போய் சமைச்சு என்னது கொல்லியாக விறகாக பயன்படுத்தலாம்னு அந்த கொல்லியை தூக்கிட்டு வீட்டை போய் கொல்லியை கொத்தி பார்க்கிற நேரம் அந்த கடிதமும் 1000 பொற்காசுகளும் அவருக்கு கிடைக்குது. அதை எடுத்து வாசித்து விட்டு அந்த காசையும் எடுத்து வச்சுக்கிட்டார். இந்த மனுஷன் கொஞ்ச நாளைக்கு போறதுதான் கப்பல் வந்து படகு வந்து அதற்கு பிறகு பயணிச்சு திருப்பி 1000 பொற்காசுகளோட வர. அப்ப உண்மையிலேயே அவர் வசதிக்காரரா தான் இருப்பார். அவர் வெளியூர்ல இருந்து வந்ததால அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம். இங்கேயும் 1000 பொற்காசுகளை இவருக்கு அனுப்பி அங்கிருந்தும் 1000 பொற்காசுகளை எடுத்துக்கு வர அளவுக்கு வசதியுடைய ஒரு மனுஷன் அல்லாஹ்வை பயந்து படகை பிடிச்சுக்கிட்டு வர. பிடிச்சுக்கு வந்து இந்த மனுஷனை சந்திச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு? உங்களோட காசு ஏற்கனவே எனக்கு கிடைச்சிச்சு, நீங்க அல்லாஹ்வை சாட்சியா வச்சேல், அல்லாஹ்வை பொறுப்பா வச்சேல், எனக்கு அழகான முறையில அது கிடைச்சிட்டு சந்தோஷமா அந்த 1000 பொற்காசுகளோட வந்த மனுஷர் திருப்பி போய் நன்றி சொல்லி கடனை கொடுக்கணும் நினைச்சா அல்லாஹ் கடல் தாண்டி கட்டை கொண்டு வந்து நாமளும் கொடுக்கணும் நினைச்சா நமக்கு எங்கால இருந்து உதவி வருதோ தெரியாது, ஆனா அதை கொடுக்கணும் என்ற நினைப்பு இருக்கும், அந்த நியத்து இருக்கும். யார்கிட்ட வாங்கினோம், அவ என்ன பணக்காரியா ஏழையா, அவ அளக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பல்ல. அவ எந்த ஊர்லயும் இருக்கலாம், எப்படி கோடீஸ்வரியாகவும் இருக்கலாம். நமக்கு அதை பத்தின யோசனையை வரக்கூடாது. நாம தான் கடன்காரி, நாம டேட்டுக்கு கூட அது மட்டும்தான் நம்மளோட சிந்தனையா இருக்கு.
சிலர் என்ன சொல்றேன், அவக்கு இல்லையா இதுக்குத்தானே கொஞ்சம் லேட்டா கொடுக்கும், நாம இதை வேற எதுக்கு செலவழி, இன்னொரு கேக்க வெட்டி போட்டு இன்னொரு தரம் கடந்து. இப்படித்தான் நம்மளுடைய முஸ்லிம்களின் நிலைமை பலவீனமாக போய் கொண்டிருக்கிறது. கடன் விஷயத்தில் கடன் தந்தவங்க தான் புலம்பி திரிவாங்க, இன்னும் தராது, இன்னமும் தராது, இன்னமும் தரல, கேட்க பக்கமா கிடக்கு, போக பக்கமா கிடக்கு. கடன் வாங்கினவ பெரிய ஜமீன்தார் மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஒரு குற்ற உணர்வும் இல்லாம, ஒரு சிந்தனையும் இல்லாம அந்த மாதிரி இருப்பாங்க. கடன் கொடுத்தவங்களுக்கு தான் டென்ஷன், கடன் கொடுத்தவங்களுக்கு தான் டென்ஷன். அதையும் அல்லாஹ் விடல. அதை என்ன சொல்றான் தெரியுமா? சூரத்து ஆலி இம்ரான் 75 76வது வசனத்துல அல்லாஹ் இந்த பண்பை சொல்லி காட்டான். இது கூடாது, மோசமான பண்பு. என்ன பண்பு? மின் அஹ்லில் கிதாப், முந்தைய காலத்து மனிதர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. மன்னின் தஅமனு பிகின்தார் யுஅதிஹி, ஒரு தங்க பாலம் கடனா வாங்கினாலும் உடனே அதை திருப்பி தாராங்களும் இருக்காங்களாம். وَمِنْهُمْ مَنْ إِنْ تَأْمَنْهُ بِدِينَارٍ لَا يُؤَدِّهِ إِلَيْكَ إِلَّا مَا دُمْتَ عَلَيْهِ قَائِمًا. இன்னொருத்தர் இருக்காங்க, இன்னொரு வகையினர், ஒரே ஒரு தங்க காசை கடன் பட்டிருப்பாங்க. ஆனா நம்ம அவங்க வீட்டு வாசல மண்ணை அள்ளினா மட்டும்தான் திருப்பி தருவாங்க. அதை நம்முடைய பாசையில நான் சொல்றேன், நாம அந்த ஒரு தங்க பாலம் அளவுக்கு கடன் பட்டாலும் திருப்பி தார நல்ல மனுஷனும் இருக்கான். ஆனா ஒரே ஒரு தங்க காசை மட்டும் கடன் வாங்கிட்டு அதை கூட உரிய ரேட்டுக்கு தராம நாம போய் நின்ற நிலையில நின்று வாங்கிட்டு வார நிலைமைக்கு வைப்போம். இது யாரு சொன்னது? நானும் நீங்கள சொன்னது இல்ல, அல்லாஹ் சொன்னது. இது கெட்ட பண்பு, கூடாத பண்பு. உண்மையான முஃமின் டேட்டுக்கு உரிய முறையில், அழகான முறையில் எப்படி அந்த மனுஷன் மகிழ்ச்சியோடு தந்தானோ அப்படி தரணும். சிடு சிடு என்ன அள்ளி எறிஞ்சு விட்டு நாங்க உங்களோட கடன் நீங்கள பக்கம் பெற மாட்டேன்னு சொல்லிட்டு வாராங்க. ஏன்? ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுட்டான், என்ன காசு ரெடியா கொஞ்சம் தேவைப்படுது, இப்படியா கேட்கிற, தந்தா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறான். யாரு பொறுமையா இருக்கணும்? கடன் தந்தவருக்கு அடிக்கவும் உரிமை இருக்கு, அவர் பொறுமையா இருக்கிறல்ல. நாம தான் வேக வேகமா கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு தடவை கால் பண்ணி கேட்டதுக்கே நமக்கு இவ்வளவு என்னது கோபமும் இவ்வளவு அவமானம்னு சொல்லி சொன்னா கடன் தந்தவருக்கு எவ்வளவு இருக்க வேண்டும்? அந்த சம்பவத்தோட நம்மள அடையாளம் கண்டு கொள்வாங்க, இனம் கண்டு கொள்வாங்க. ஆள் சரிப்பட்டு வரா, கொடுக்கல் வாங்கலுக்கு இந்த ஆள் சரிப்பட்டு வராது முத்திரை குத்தி விடுவாங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம திரிவோம், ஊரெல்லாம் திரிவோம், அந்த செய்தி பரவி கடன் வாங்கிட்டு கொடுக்குற ஆள் இல்லன்னு ஃபேமஸா நினைச்சிருவாங்க, நியூஸ் பேப்பர்ல எழுதி வச்சிருவாங்க. அப்படி ஃபேமஸா போற ஒரு சிலரும் இருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்க வைக்காம அமானிதம் கடனோ பொருளோ எதுவோ அல்லாஹ் எங்களை நம்பி, இன்னொரு மனுஷன் எங்களை நம்பி தந்த விஷயம், நம்பிய விஷயம், பொறுப்படுத்த விஷயங்களை நாங்கள் உரிய முறையில் நிறைவேற்றி நாளை மறுமையிலே என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நல்ல மனிதர்களோடும் எங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் எழுப்ப வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை மறந்து விட்டேன், அநாதைகள். பாப்பா உம்மா மௌத்தான பிள்ளைகள் அல்லது பாப்பா மௌத்தான பிள்ளைகள் விஷயத்துல நாங்க கடும் அவதானமாகவும் கடும் பயத்தோடையும் அல்லாஹ்வுடைய பயத்தோடையும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை நல்ல வசதிக்கார பிள்ளை பாப்பா உம்மா மௌத்தாயிட்டேன்னு சொல்லி சொன்னா அப்படி அள்ளி எடுப்பாங்க பிள்ளைகள். நாம் வளர்க்க குடும்பமே போட்டி போடும், நாம் வளர்க்க என்று சொல்லி சொத்துள்ள பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு போட்டி போட்டு எடுத்தவர்கள் மிக மிக அவதானமாக இருக்கும். நரகத்து வாசல் அவர்களுக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கிறது. எப்படி தெரியுமா? அந்த பிள்ளைகளின் சொத்து, அந்த பிள்ளைகள் பருவ வயதை அடைந்து சரியான நிலைக்கு வரும் வரைக்கும் இவர கையில் இருக்கு, பொறுப்பெடுத்தவர கையில இருக்கு. அவர் ஒரு வசதிக்காரராக இருந்தார், அந்த சொத்தை தொட முடியாது. வசதி இல்லாத நடுநிலைமையான ஒருத்தராக இருந்தால் அவர் அளவுக்கு எடுத்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அந்த பிள்ளைகள் பெருத்து வளர்ந்து கேள்வி கேட்கிற வயசு வந்துடுமோன்னு பயந்து கடகடவென்று அந்த பிள்ளைகளை சொத்துக்களை டக்குன்னு என்ன செஞ்சிரு, தண்டை பேர்ல வளவு வாங்கி போட்டு, தண்டை பேர்ல காரை வாங்கி போட்டு, தண்டை பேர்ல எல்லாம் வாங்கி போட்டு அந்த பிள்ளையோட சொத்தை பினிஷ். அப்பா அம்மா தரலையே, இவ்வளவுதான் இருக்கு, நாங்க எடுத்துட்டு போங்கண்டு அவங்களோட சொத்தை நாங்க அனுபவிச்சுட்டு நம்மள பேர்ல மாத்தி எடுக்க முடியாது. எல்லாம் அல்லாஹ் பாத்துக்கிட்டு
ஆகப்பெரிய அமானிதம். இந்த உலகத்தில் அனாதைகளின் சொத்துக்களை நாங்கள் எங்கள் பக்கம் வைத்திருப்பது, நாங்க தொடவே கூடாது. வசதி இல்லாத நாமான்னு சொல்லி சொன்னா அப்பப்ப நமக்கு தேவைப்படுற டைம் கொஞ்சமா எடுத்து அளவோட நம்மள பாவிக்க சொல்லியிருக்கேன். மொத்தமா சுருட்ட கூடாது, மொத்தமா நல்லா சாப்பிட கூடாது. அந்த சாப்பிடுற எல்லாம் நெருப்பு, நரக நெருப்பு என்று அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை. அனாதைகளின் சொத்தை மழை மழை மழன்னு நாங்க சாப்பிட்டோம்டா நரக நெருப்பு அள்ளி சாப்பிட்டு திருச்சாம நரகம். இங்க சாப்பிட்டுறலாம், அங்க அதனை செய்யணும், அனுபவிக்கணும். எனவே நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அனாதைகள் எங்கள் கைவசம் இருந்தால் அவர்களை நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும், நல்ல முறையில் நாங்கள் அவர்களுடைய சொத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். எவர் ஒருவர் அனாதைகளை நல்ல முறையில் பராமரிக்கிறாரோ அவரும் நானும் நாளை மறுமையில் இவ்வாறு ஒட்டி இருப்போம் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். நபி அவர்களுக்கு பக்கத்தில் நாங்கள் இருப்போம். அந்த பிள்ளைகளை கைவிடக்கூடாது, எனக்கு ஏழாவது பின்வாங்க கூடாது. நம்மளால் முடியுமானாலும் அந்த பிள்ளைகளை இன்னொருத்தர் அபகரிக்கும் முதல் நாங்கள் எடுத்து நல்ல முறையில் அந்த பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அந்த சொத்துக்களை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.